ஒரு கேண்டிடேட்டோட பயோடேட்டா இல்லை ரெஸ்யூமில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? படிச்சிருந்தா படிச்சிருக்க போட்டிருக்க போறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இருந்துச்சுன்னா அதை நம்ம எதுல எக்ஸ்பீரியன்ஸ் போடணும், ஸ்கில்ஸ் பத்தி போடலாம். எதுல வந்து அவங்க டேலண்டடா இருக்காங்க அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணா நம்ம என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, அடிஷ்னலா ரைட்டிங் நாலேஜ் இருக்கு, இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜஸ் நோன், அது தென் எதுல ஸ்கில் இருக்குன்னு பார்த்தா நம்ம வந்து மிஷின் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காம வேற எதுலயாவது இவனை செட் பண்ண முடியுமா, வேற ஒர்க் கொடுக்க முடியுமா அப்படின்னு நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். மற்றபடி பேசிக்கா அவங்க நேம், எங்க அட்ரஸ், எங்கிருந்து வராங்க, எனி குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்காங்க, +2 or 10 சம்திங், டிப்ளமோ, ஐடிஐ, எனிதிங் அதை மென்ஷன் பண்ணி எப்போ முடிச்சிருக்காங்க, எந்த ஊர்ல முடிச்சாங்க, என்ன யூனிவர்சிட்டி, எங்க படிச்சாங்க அப்படின்றதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பா தேவைப்படும். தென் எங்கேருந்து வராங்க, எப்படி ஒர்க் பண்ண போறாங்கன்றது. இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்து படிப்பு தவிர்த்து வேற என்ன தெரிஞ்சிருக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ், எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கும், பேசிக் எக்ஸல் ஆர் இதில் வேர்ட் பேட்ல ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்ததுன்னா அவனை வந்து மிஷின் ஆப்ரேட்டர் பிளஸ் வேற அந்த மாதிரி கேட்டகரி சேர்த்து ஒர்க் பண்ண முடியுமா, அது மாதிரி நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும் சார், பிளான் பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட்டை டிசைட் பண்ண முடியும்.